அப்படி இல்லைன்னாக்கா இது சாண்டா கூட போன கான்வர்சேஷன் வந்து இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு பர்சனலாக போயிட்டு மற்ற விஷயங்கள் பேசுறது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். அதுக்காக அந்த ரெட் கார்டை உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். யாருக்கு நீங்கள் கம்ருதீனுக்கு கொடுத்தது. ஆனால் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்கல்ல, பார்வதிக்கு கொடுத்த ரெட் கார்டை உங்களால் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா பார்வதி தான் இந்த ஷோவை ஓன் பண்ணுறவங்க. ஷோ ஓன் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல, நீங்களே உங்களுடைய டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. விஜயலட்சுமி வந்து என்ன சொன்னாங்க, பார்வதி இஸ் த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா? எப்படி நான் சும்மா அப்படியே பிளைண்டாக உங்களுக்கு சொல்லல, என்கிட்ட டேட்டா இருக்குது சார், எங்ககிட்ட டேட்டா வச்சுருக்குறாங்க, நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ரோமோஸும் அனலைஸ் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 884 ப்ரோமோஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம், 124 முறை அவங்க வந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நடந்த ப்ரொமோஸில் இருக்கிற 48% 82 அது கிட்டத்தட்ட ஒரு 50% ப்ரொமோஸில் அவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 24 கண்டஸ்டன்ட் உள்ளே இருந்திருக்காங்க. எவனுமே இந்த அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணல. ஒரு ப்ரொமோவில் வரணுன்னாங்க, ப்ரொமோனா என்னங்க, ஸோ பாருங்கள் எங்கள் ஷோ வந்து எவ்வளோ இதுவாக இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுற ஒரு டெய்லர் மாதிரி தான் வச்சுங்க. அந்த டெய்லரில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து இவ்வளோ உழைப்பை நீங்கள் சுரண்டிட்டு கடைசியில் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்குது. எவிக்ட் பண்ணுங்க, எவிக்ட் பண்ணது தப்பு இல்லை. ஓகே இது பண்ணாங்கப்பா, நாங்கள் வேறு மாதிரி எவிக்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து இவரு எப்படி எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிங்க, நம்ம திவாகருக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் திவாகர் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஓட்டு வேலை அதனால் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பக்குவமாக அனுப்பிச்சிங்க. ஸோ அந்த கரிசனம் ஏன் நீங்கள் விஜய் பார்வதி கேட்கணும். விஜய் பார்வதி வந்து ஓகே ரெட் கார்டு கொடுத்தவங்கள அவங்க தான் பெருசாக அவங்க வந்து ஒரி பண்ணுற மாதிரி தெரில, நேராக போய் நின்றுட்டாங்க. நின்றுட்டு பிக் பாஸ் வந்து சென்ட் ஆஃப் மாதிரி, அதாவது உங்களுடைய பயணம் இது தொழில் முடிந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயத்தெலாம் ஸோ அது போல் சொல்லுவாருன்னு நினச்சாக்கா எதுவுமே சொல்ல. அப்புறம் மயிரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்முன்னு டோரை ஓப்பன் பண்ண டோர்லேருந்து வெளியே போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றி விஜய் பார்வதி அந்த அளவுக்கு கேர் பண்ணுவான்னு தெரியல. பட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அந்த என்வரன்மெண்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான என்வரன்மெண்ட்டை நின்று சஸ்டெயின் பண்ண ஒரு 90 நாள் சஸ்டெயின் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட்டு, யூஆர் த டாப் கண்டஸ்டன்ட்டு நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கார்பரேட் யூஷுவலாக அதை தான் பண்ணணும். ஓகே நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, கார்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மாங்குன்னு உழைக்கிறவன் வந்து எப்பவுமே ப்ரொமோட் ஆக மாட்டான். ஒருத்தன் சும்மா உட்காந்துருப்போம் அந்த சபரி மாதிரி, எஸ் சார் பண்ணுறோம் சார், ஓகே சார் இது பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாடி லாங்குவேஜில் ஒருத்தன் பண்ணுவான். ஒன்றத்தை வந்து சீண்டி விட்டு சார் ஆக்சுவலாக பார்த்தாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்ஸ் மாதிரி இருக்கிற ஆளுங்களும் இந்த அரோரா போன்ற ஆட்களும் மட்டும்தான் சர்வை பண்ணுவாங்க. மற்றபடி இங்கே நாங்கள் நேர்மையாக இருக்கோம், நாங்கள் கேமுக்கு உண்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆட்கள் எல்லாம் இது போல் யூஸ் பண்ணப்பட்டு வெளியே துரத்தப்படுவார்கள். அது பிக் பாஸ்லையும் சரி, அவுட் சைட் த வேர்ல்டுக்கும் சரி. நீங்கள் வந்து நாங்கள் வந்து சும்மா இங்கே உட்காந்துட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்காது, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நடக்கிற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஸோ திஸ் ஆஃப் த கார்பரேட் வில் ஒர்க். ஸோ அதுதான் வந்து விஜய் பார்வதிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் எதிர்பார்த்த ஒன்று தான், இவங்க வந்து அப்படியே விஜய் பார்வதிக்கு சூப்பராக விளையாட்டுமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கப்பத்துக்கு தந்துடுவாங்க நான் நினைக்கல. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ரன்னர் அப்புறம்னா கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டு கொடுக்குறதுக்கு அவங்க விஷயம் இவங்க ரன்னர் அப் தான் அப்படின்ற ஒரு இது பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க, அட்லீஸ்ட் ஒரு டாப் 5 கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பெரிய வருத்தமெல்லாம் இல்லை, ஓகே வருத்தமாக தான் இருக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ ரெட் கார்டு அப்படின்ற ஒரு மேட்ரு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 148 டாஸ்கில் வந்து 148 டாஸ்க் நம்ம இது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோம். 148 டாஸ்கில் ரெக்கார்ட் பண்ணும்போது 85 டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 85 டாஸ்க்கு 46 டாஸ்கில் வின் பண்ணுவாங்க. ஸோ குட் ஆவரேஜ் டு கம்பேர் டு அதர் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். 54.12% வந்து சாண்ட்ராவை விட அதிக பர்சன்டேஜ் தான் இது. மற்ற கான்ட்ரிபியூட் பண்ணதை விட அதிகமான கான்ட்ரிபியூஷன் தான் இருந்தது. எவிக்ஷன் ப்ரிடிக்ஷன் பற்றி அப்புறம் வரலாம், அது தேவையில்லாத இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோ அப்பியரன்சஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 284 ப்ரொமோஸில் 124 ப்ரொமோஸில் இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் மட்டும் ஓன் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்ற 23 பேர் இருக்காங்கள, அவங்க என்ன ஓன் பண்ணியிருப்பாங்க, அவங்க எத்தனை பேர் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிப்பாங்க. ஸோ அதுக்கும் எவிடன்சஸ் இருக்குது நம்மளுக்கு, மற்றவங்கலாம் எவ்வளோனா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அந்த ப்ரொமோ அப்பியரன்சஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கம்பேர்லாம் அப்புறம் பண்ணலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமினேஷன் ட்ரெண்டிங் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். இந்த சபரின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தவங்கள, அதாவது டம்மி பீஸ்லேயும் ஒரு டம்மி பாபா. ஸோ இவன் வந்ததுலேருந்து டே ஒன்லேருந்து வீக் 1லேருந்து
எப்போ பாரு பார்வதி 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 நாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அவன் ஒவ்வொரு வீக்கும் என்னென்ன காரணம் சொன்னான் அப்படின்னு முதற்கொண்டு நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். வீக் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா வீக் 2ல் வந்து இன்ஃப்ளூயன்சிங் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமினேஷன்ஸு. அப்புறம் வீக் 3ல் பார்த்தீங்கன்னாக்கா வீக் 3 வந்து அவங்க ஐ திங்க் நாமினேஷன்லேயே வரல, யாருமே நாமினேட் பண்ண முடியாது. வீக் 4ல் பார்த்தீங்கன்னா ஷி ஹாஸ் ஒன்லி ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஸோ இந்த 3 கண்டென்ட்டை மட்டும் திருப்பி 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 வச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 முறை நாமினேட் பண்ணி 9 இல்லை ஒரு 8 முறை நாமினேட் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 13 வாரமாக இது 13 வாரத்தில் அது 1 வீக் வந்து அவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 நாமினேஷனில் 8 முறை இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட், அதாவது விஜே பார்வதி மட்டும் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டு வேலை செஞ்சுருக்கான். ஸோ அப்படின்னா என்னாச்சுனாக்கா, ஓகே என்னால் வந்து டாப் 5ல் வந்துட முடியும், ஆனால் இந்த டாஸ்க்கை நான் வின் பண்ணணும், அதாவது பிக் பாஸ் சீசனை நான் வின் பண்ணோம் அப்படின்னா விஜய் பார்வதி வந்து ஒரு பிளேயர் முன்னாடி இருக்காங்க. அந்த பிளேயர் முன்னாடி இருந்தால் இவங்க எவனுமே தெரியல. ஸோ அதுதான் விஜய் சொல்லிட்டு போனார், நீங்கள் யாருமே தெரியலடா, நீங்கள் கோமாளிங்க மாதிரி இருக்கீங்க, 13 வாரம் ஓடியாச்சு, இது 13 வாரத்தில் ஒரு கண்டஸ்டண்ட்டை இவ்வளோ நாள் வந்து கண்டென்ட் கொடுத்த ஒரு கண்டஸ்டண்ட்டை தூக்கி விட்டுங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க, நீங்கள் தண்டமாக இருந்தீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரை முடிஞ்சிட்டு போயிருக்காரு விஜய். இவனுக்கு என்ன நினச்சிருக்காங்களா, அடடா அப்படி வெளியேற்றிட்டோம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். நீங்கள் வெளியேற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து விஜய் ஒன்று சொன்னார்ல, என்ன சொன்னார், இவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேனிக் அட்டாக் வந்து என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும், அவங்க இந்த பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. அவர் சொன்னதை உண்மையாகவே வச்சுக்கலாமே, உண்மைதான், நான் எதுவும் சந்தேகம் பண்ணேன். ஸோ அவர் சொன்னது பேனிக் அட்டாக் உண்மையாகவே வைத்து கொண்டால், பேனிக் அட்டாக் வந்து இப்போ தான் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொண்டால், இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, 2 வாரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஷோவில்? இப்போ பேனிக் அட்டாக்கான ஒரு பேஷண்ட்டை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு வர ஷோ. இந்த 2 வீக்ஸ் நீங்கள் காட்ட போகிறீங்களா எங்களுக்கு, இல்லை நீங்கள் இங்கே இருக்கிற மீதி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறீங்களா? எனக்கு புரியுது. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வருது. பேனிக் அட்டாக் ஆகி இந்தியிலும் நாங்கள் பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்கே ஒருத்தருக்கு வந்து அடிப்படுது, போகிறாரு, ஒரு 7 நாள் பார்த்து மறுபடியும் ஷோக்குள்ளே வராரு. ஸோ அது வந்து ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஏதோ ஒன்று ஆயிருக்காங்க, அங்கே அவங்க வெளியேற்றப்படுகிறாரு, வெளியேற்றனை வந்து போயிட்டு நான் வந்து பிரனீத் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், வெளியே போயிட்டு உள்ள வந்து கண்டஸ்டன்ட் இருந்தால், நான் இந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசினாக்கா இங்கே பிரனீத் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிக் பாஸ் இப்போது ரீசெண்டாக அந்த சீசனில். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 3 நாள் கம்மியாக இருப்பார். என்ன ரீசன் அப்படின்னாக்கா 3 நாள் வெளியே போயிட்டு மெடிக்கல் ரீசனுக்காக வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ஷோக்குள்ளே வருவார், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது. ஸோ இதை நம்மளால் நம்ப முடியுது. ஆனால் நீங்கள் பேனிக் அட்டாக்னு சொல்லி ஒரு கண்டஸ்டண்ட் வந்து வெளியே அமைச்சிருக்கீங்க, வெளியே அமைச்சிட்டு அவங்களுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெடிக்கல் கிளினிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வருவீங்களா? 40 மினிட்ஸ் வந்து கொண்டு வந்து ஓகே அவங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஷோவில்? நெக்ஸ்ட்டு இந்த ஷோவில் இன்னும் 2 வாரம் இருக்குப்பா. இந்த ஷோவில் வந்து பேஷண்ட் எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு தான் காட்டப்படுறீங்கன்னா ஐம் வெரி வெரி ஹாப்பி டு சீ திஸ். ஏன்னா எங்களுக்கு தெரியல ஒரு பேனிக் அட்டாக் வந்தால் அவர் அந்த பேஷண்ட்டை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத நானும் கற்றுக்குவோம், பார்க்கலாம் நீங்கள் என்னத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து விஜேஎஸ் வந்து நீங்கள் உத்தமர் மாதிரியும் இதுக்கும் அவருக்கும் எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி விட்டு ஓடுற விஷயமெல்லாம் இருக்குது பார்த்தியா, ரொம்ப கேவலமாக இருக்குது விஜேஎஸ். ஏன்னா நீங்கள் தான் ஊட்டி வளர்த்தீங்க, கேமு தானேங்க, டாஸ்க்கு தானேங்க, டாஸ்க்குள்ளே தானே நடக்குது, உங்களுக்கு கண்ணில் எதுங்க அடிபட்டுது, டாஸ்கில் தாங்க அடிபட்டுது. அவர் என்ன பர்சனலாக வந்து அடித்தாருங்க, டாஸ்க் அப்படி தானே விளையாட முடியும், இந்த டாஸ்க் இப்படி தானே விளையாட முடியும், வேறு எப்படி விளையாடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? டாஸ்க் விளையாடி தான் பாருங்களேன், அப்படின்னா தான் ஆகிட்டு போகுது. உங்களை சுற்றி நாங்கள் பார்த்துட்டுருக்குங்க, இத்தனை பேரை நாங்கள் பார்த்துட்டுருக்குங்க, என்ன ஆகிடு போகுது, பெருசாக என்ன ஆகிடு போகுது, நாங்கள் உடனே எங்கள் மெடிக்கல் டீம்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு போகுதுங்க, நீங்கள் தைரியமாக விளையாடுங்க, விளையாடி தான் பாருங்களேன். எக்ஸ்ட்ரீமாக போனால் நாங்கள் சொல்லுவோம்ல, பிக் பாஸ் நாங்கள் மேலே பார்த்துட்டு இருக்காருல, ரூல் வயலேஷன்லாம் ஒருத்தன் விளையாட்டு போனோம், அதாவது பிரஜன் ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் கேமுக்குள்ளே பிக் பாஸ் டாஸ்க்காக உள்ள போனதில்ல மூடி வச்சுட்டு அப்போல்லாம் கையெல்லாம் வச்சானுங்க, அதெல்லாம் எந்த வச்சுட்டு கசமிச்சுங்க, ஒரு டாஸ்க்கே பண்ண முடியாத மாதிரி அங்கே இருந்து செயின் தூக்கி பிக் பாஸ் ஹவுஸ் மேலே தூக்கி வச்சார். கரெக்டாக அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறாரு, டாஸ்க்கு தானே, அது ரூல் வயலேஷனாக பிக் பாஸ் சொல்லியிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல.
இப்போ பிக் பாஸ் வந்து வயலேஷனாகவே இருக்கட்டும்பா. வெளியே தள்ளுங்க வயலேஷன்ஸு. அவங்களால ஃபிட்டாக ஆட முடியல. அவங்கள விட்டுருங்க. மற்ற 2 பேர் இறங்குனாங்கல்ல, மறுபடியும் உள்ளே வாங்க. நீங்கள் கேம் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். யார் யார் விருப்பம் இருக்குதோ அந்த 2 பேரும் அவங்க தானே இறங்கணும். சபரியும் ப்ளஸ் இன்னொருத்தவங்க 2 பேர் அவங்க இறங்குனாங்கல்ல. அவங்கள வாங்க நீங்கள் உள்ளே வாங்க. நாங்கள் கேம் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்கல்ல, இங்கே யார் அரோரா அவங்க சொல்கிறாங்க, இந்த எண்டூரன்ஸ் கேம் இதை யார் டயர்டாகி வெளியே போகிறாங்களோ அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அப்போ கேம் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. ஏன் கேம் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ரீஸ்டார்ட் பண்ணதே இல்லையா இந்த சீசனில்? ஏன் 7th கேமே கேம் நம்பர் ரவுண்ட் நம்பர் 2ன்னு போனீங்களே இல்லையா? கம்ருதீன் வின் பண்ணுவாங்க. கம்ருதீன் வந்து எந்த கொஸ்டினும் ஆன்சர் பண்ணாமல் அவனால ஒரு கேம்ன்ற பேரில் கடைசி வெளியே வந்துட்டான். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, என்ன சேனல் இது? கம்ருதீன் இன்னசென்ட்டாக அந்த பாருங்க வில்லியாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இது சேனல் இன்டர்வியூ பாசிட்டிவ். அதான் நாங்களும் கேட்குறோம். ஸோ இது ஒரு டாஸ்கில் வந்து அவங்க பேனிக் அட்டாக் வந்திருக்கு இல்லை உள்ளே பேனிக் அட்டாக் வந்துட்டாக்கா அவங்களுக்கு தள்ளி இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, பேனிக் அட்டாக் வந்தவங்கள தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எந்த பர்ஸ்பெக்டிவில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, பேனிக் அட்டாக் வந்ததாகவே இருக்கட்டுங்க. நான் அதான் சொல்கிறேன், பேனிக் அட்டாக் வந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதாவது சபரி அண்ட் இன்னொரு விக்கல் விக்ரம்ஸ், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கணும். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். விக்கல் விக்ரம்ஸ் எல்லாம் வந்து கெட்ட வார்த்தை போட்டு ட்ரிகர் பண்ணுறாரு. அல்டிமேட்டாக வந்து கம்ப்ளீட்டில் ட்ரிகர் பண்ணுறாங்க. நல்லாவே தெரியுது. கம்ப்ளீட்டில் ஒன்று ட்ரிகர் ஆகி ஏதாச்சும் பண்ணுறான், நான் வந்து பிளட்டு சென்றுறேன், நான் ரத்தம் சென்றுறேன். அந்த அளவுக்காப்பா நீ வந்து அவ்வளோ ப்ராப்பராக அவ்வளோ இதுவாக கேம் ஆடுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விக்கல் விக்ரம்ஸோட கேம்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பண்ணுவார். ஸ்ட்ராட்டஜி கொஸ்டின் பண்ணாமல் வச்சுக்காராச்சு என்ன சொல்லுவாருனாக்கா, தப்பாக இருக்கட்டுங்க, நான் வந்து வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், தப்பாகவே இருக்கட்டும், இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி, நான் இப்படி தான் விளையாடுவேன், இருந்துட்டு போட்டோம், நான் வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோஷர் கொடுத்துட்டு அதை பற்றி யாருமே பேச விட மாட்டார். ஆமாங்க ஸ்ட்ராட்டஜி தாங்க, தப்பு தாங்க பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கெல்லாம் அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அந்த வீட்டில் அந்த ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன இங்கே புஷ் பண்ண உடனே அவங்க கீழே விழுந்தோடனே ஒரு தடவை தான் அந்த டோரு சாத்தப்படும். அவங்க சாத்துவாங்க, டேய் டோர்னு அவங்க சபரி கத்தும். சபரி கத்துன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்பாங்க பார்வதி, ஏங்க சரிடா டோர் தெரியாமல் சாத்திட்டுனா ஓகேடா அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. உடனே வந்து சபரி இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, டோரு சாத்துன்னு சாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ சபரிக்கு ஒரு இன்டென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சபரிக்கு உள்ள வரும்போது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நீ வந்து பிக் பாஸ் ப்ராடக்ட்டு, நீ ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல, டாப் 5லேயும் நீ போயிடுவ. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து புஷ் பண்ணது தான் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்வதி இருக்க வேண்டிய ஒரு கேம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு விளையாட முடியாதுன்னு தெரியுது. பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாங்க. எந்தெந்த டாஸ்க் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லா டாஸ்க்கில் வீக்கெண்ட்லையும் சரி வீக்லேயும் சரி அந்த கண்டென்ட்டை சுத்தமாக கிடையாது. நீங்கள் 1 hour எபிசோடு எடுத்து பாருங்கள். இந்த 1 hour எபிசோடு எதுக்கு, நம்ம இந்த ப்ரொமோ அப்பீரன்சஸ் இருக்குல்ல அதை எடுத்து காட்டுறாங்க. அவர் எந்த அளவுக்கு ப்ரொமோஸில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் இந்த ஆப் வந்து இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, அவ்வளோ சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பர்ஃபார்மன்ஸ் கிராஃபில் போங்க. அவர் என்ன ரீச் ஆறு ப்ரோமோஸில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருங்க. கீழே போனீங்கன்னாக்கா ப்ரிடிக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் டாஸ்க் பின்னு இந்த பாருங்க, ப்ரோமோ அப்பீரன்சஸ் நான் தான் வச்சுருந்தேன். நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் நாமினேட்டட் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், குக்கிங் டாஸ்க்கு, சூப்பர் டீலக்ஸு, எவிக்ஷன் ப்ரிடிக்ஷன்ஸு, ப்ரொமோ ட்ரெண்டிங்ஸ். இதோ அந்த ப்ரொமோ ட்ரெண்டிங்ஸ் இருக்குல்ல, இங்கே சபரி எங்கேவா எத்தனை பொசிஷனில் இருப்பார்? 1 2 3 4 5 6 7வது பொசிஷனில் இருக்கார். ப்ரொமோ ட்ரெண்டிங்ஸில் 7வது பொசிஷனில் இருக்கார். சரி ஓகே, எவ்வளோ ப்ரொமோஸில் மூஞ்சி எத்தின் காட்டிடுவான்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7வது பொசிஷன். ஸோ இப்படி ஒரு டம்மியான கண்டெஸ்டண்ட் வந்து என்னமா பர்ஃபார்ம் பண்ணுறான். ஐயோ நான் வந்து அசந்துட்டேன். சபரிக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து ப்ரோமோஸில் வந்திருக்காரு. விக்கல்ஸ் வந்து அடிக்கடி பர்ஃபார்ம் பண்ணுவார். இன்றைக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கார். அதாவது அவருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாண்டா தப்பு தானே பண்ணிட்டேன், காலைல வேணும்னா விழுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடுவார். அவர் வந்து மூஞ்சி வந்து ஒரு சோகமாக வச்சுக்காரு. அவர் சாரி கேட்டாங்கன்னா வந்து, ஆமாங்க அந்த மனம் வருதுன்னு சாரி கேட்குறேன், காலில் விழுணுமாங்க விழுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. இன்னைக்கு பார்வதி வந்து சாரி கட்டி வெளியே போகிறாங்க.
சாரி கேட்குற மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு இது, ஒரு கண்டஸ்டன்ட்டு இவ்வளோ நாள் உங்க கூட இருந்து கூட இருந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ட் வெளியே போகும்போது எவ்வளோ ஹேட்டர்ஸ். இந்த அரோரா ப்ளஸ் விக்ரம், தே ஆர் மோஸ்ட் பாய்சனேட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். விக்ரம் வந்து பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருந்தது. அதாவது சில பேரை வந்து கண்டிப்பாக புஷ் பண்ணியே ஆகணும்ல. ஸோ புஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னும்போது அதில் விக்ரம்ஸ்க்கு வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. என்னுடைய டாப் 5 பிரகாரம் ஓட்டிங்ஸோட பிரகாரமே வச்சுங்க. ஓட்டிங்ஸ் வந்து இங்கே என்ன காட்ட முடியல. ஸோ நம்பர் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து இங்கே ரெண்டர் ஆக மாட்டேதுன்னு வச்சுங்க. பட் நீங்கள் மொபைலில் ரெண்டர் ஆகும். நீங்கள் ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் 5 யார் இருக்குதுன்னா வினோத், 2வது பார்வதி, 3வது திவ்யா, 4வது வந்து அரோரா வந்து டிடிஎஃப் டாஸ்க் மூலமாக அரோரா உள்ளே போயிட்டாங்க. இப்போ 5வது வந்து யார் மீதி இருக்கிறதுல 5வது இருக்கல ஒருத்தர் தான் புஷ் பண்ண முடியும். ஆனால் இவருக்கு என்ன ப்ரெஷர்னாக்கா சாண்டா புஷ் பண்ணும். சாண்டாவுக்கு சுத்தமாக இடமே கிடையாது. ஓட்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா சாண்டா தான் நெக்ஸ்ட் எவிக்ட் ஆக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட். சாண்டாவுக்கு இடமே இல்லாதப்போ சாண்ட்ராவை வந்து எப்படி புஷ் பண்ணுது டாப் 5ல அப்படின்னு தான் மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்தது. அதுக்கான போடப்பட்ட ஸ்கெட்ச் தான் இது. ஸோ சாண்ட்ரா இந்த பர்டிகுலர் டாஸ்கில் சாண்டோட நிலைமை என்னங்க, நாளைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டிய கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா. ஸோ இப்போ சாண்ட்ராவை ப்ளேஸ் பண்ணியாச்சா. ஸோ சாண்டா வந்து உள்ளே வந்துடுவாங்க, விக்கல்ஸ் வந்து உள்ளே வந்துடுவார். இப்போது மீதி இருக்குது யார். ஸோ ஒரு நிமிஷம் வந்து கமெண்ட்ஸை பற்றிலாம். அப்புறம் இந்த மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டி கண்டஸ்டண்ட்டை உள்ளே விட்டுறாங்க. லைக் ரம்யா, சாண்ட்ரா, இவங்க எல்லாரும் நல்லா வந்த மாதிரி பாரு மட்டும். அதான் எனக்கு புரியல. பாரு வந்து இங்கே கண்டென்ட்டை கொடுத்தவங்க இது வரையும் இங்கே இந்த சீசன் ஓடுது அப்படின்னாக்க முக்கியமான காரணம் பார்வதி தான். அது உள்ளே வந்த எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க, ஆடியன்ஸும் கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அப்படின்னும்போது இன்னும் பார்வதி வந்து வில்லி மாரி இஸ் அ கேமர், ஷீஸ் அ கேமர் ரைட். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை முறை அவங்க வந்து தப்பாக பேசியிருக்காங்க, தகாத வார்த்தை பேசியிருக்காங்க. அப்படியே ஒரு தடவை 2 தடவை பேசியிருக்கதான் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு லாஸ்ட் டைம் நான் ஒரு காலில் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ 2 முறை இவங்க பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 2 முறையும் இவங்கள வந்து ஹவுஸ்மேட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு விதம் இருக்குல்ல. அந்த பார்வதியை ஹவுஸ்மேட் ட்ரீட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன நடந்தாலும் பார்வதிக்கு ஓகே சீஷ ஸ்ட்ராங் கேர்ள் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அப்படியே வந்து அவங்க பேசுனாங்க, எனக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும்னா என்னங்க கார்டு தூக்கிட்டு வரீங்க, விமென்ஸ் கார்டு தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா எவ்வளோ முறை சொல்லியிருக்காங்க, ஏன் கனி எவ்வளோ முறை சொல்லியிருக்காங்க. அந்த டாஸ்கில் அடிபட்டு வந்தப்போ என்ன நீங்கள் விமென்ஸ் கார்டு எடுக்கிறீங்களா, இன்னும் அந்த கார்டு எடுக்கலாம் இந்த கார்டு எடுக்கலாம் சொன்னவங்க தானே இவங்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் அந்த கார்டு எடுத்தாங்க. ஓகே சாண்ட்ராக்கு அடிபட்டுச்சு, இவங்க வந்து தள்ளி விட்டாங்க, பிளான் பண்ணி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இது வந்து அந்த கார்டை எடுத்து இவங்களை வெளியேற்றது பார்த்தீங்கன்னா மீதி இருக்க கண்டஸ்டன்ட் தான். அங்கே உள்ள இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் உத்தமர் மாதிரியும் ஒரு ஃபிஷிங்கெல்லாம் வந்து தப்பான விஷயம் மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா எனக்கே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் விஜய் சேதுபதியே இது சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. இதே பார்வதி அந்த விஜய் சேதுபதினா வந்து சொல்லியிருப்பாரு, டாஸ்க் தானேம்மா பார்வதி யார் ஓகே சூப்பர்மா சூப்பராக பண்ணிங்கம்மா அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துருக்கீங்க, டாஸ்க் தானே நடந்தது, வேறு எப்படி விளையாடிக்கும் அந்த டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி உருட்டி இருப்பார். அப்படி தானே உருட்டினார் திருப்பி வரமா. இப்போ வந்து திடீர்னு ரெட் கார்டு தூக்கி இது காட்டு போயிட்டாக்கா, ஏன்னா பேசுறதுக்கு அங்கே ஒர்க் இல்லை. விஜய் சேதுபதி வேறு என்ன பேச முடியும் சொல்லுங்க. விஜய் சேதுபதி அங்கே பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் இல்லை, பாயிண்ட்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்கள சோறு ஊட்டி வளர்த்தது, அதாவது கமருதீனை வந்து சூப்பராக பண்ணுறீங்க, இப்படியே போங்க சூப்பராக இருக்குது, ஏதோ ட்ரெண்டை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு கொடுத்து அந்த பையன் வாழ்க்கையும் கெடுத்தது யாருன்னா விஜயஸ் தான். ஆனால் கமலஹாசன் ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். கமலஹாசன் சில அட்வைசஸ் கொடுக்கும்போது அவர் வந்து யோசித்து கொடுப்பாரு, ஃபோர்காஸ்டிங் பண்ணி கொடுப்பார். ஓகே இந்த கண்டஸ்டன்ட் வெளியே போனால் அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் வந்து கண்டென்ட்டு கொடுங்க, அடிச்சிங்க பரவாயில்ல, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் கமலஹாசன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது, எக்ஸப்ட் திஸ் பை விஜேஎஸ். ஸோ இதுக்கான முக்கால்வாசி ப்ளேம் வந்து விஜேஎஸ் மேலே தான் போகணும். ஒரு கண்டென்ட்டாக பார்த்தீங்க, கண்டென்ட்டாக பார்க்கும்போது கண்டென்ட் கொடுத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாக இல்லையா. அட்லீஸ்ட் போகும்போது நீங்கள் ரெட் கார்டு அப்போ கமருதீன் ரெட் கார்டு கொடுத்தீங்க, அது ஓகே தான்ப்பா. எனக்கு கமருதீனோட ரெட் கார்டு அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது யாரும். ஆனால் பார்வதி ரெட் கார்டு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. ப்ரோ ஒரு டவுட்டு, ஆல் ஆஃப் சடன் இந்த வீக் மட்டும் பார்வதிக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இல்லை யாராச்சும் பிஆர் செஞ்சுருக்காங்க ஆஃபீஸ். கண்டிப்பாக பிஆர்ஸ் எல்லாம் இருக்குது, அதான் சொல்லியிருந்தாங்களே, எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்களே திவ்யாவோட பிஆர்ஸும் ப்ளஸ் வந்து கனியோட
ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, கனியோட ஃபாலோவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பிஆர்ன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. கனியோட ஃபாலோவர்ஸும் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து இவங்க கிடையாது நெகட்டிவ் கேம் தான் அப்படின்னும்போது, கண்டிப்பா வெளிய போறவங்க எல்லாருமே வந்து இவங்க இது பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம எந்த எவிடன்ஸும் இல்லாம பிஆர் தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இங்க யாரு பிஆர், யாரு ரிவ்யூவர்ன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஸ்பேஸ்ல வந்து நேத்து வரைக்கும் பார்வதி சப்போர்ட் பண்ணி பேசுங்க. இதெல்லாம் கேம் தானே பார்வதிய நிக்க வச்சு அடிக்கும்போது, கேம் இதுதாங்க நடக்கும். வேற என்னங்க பண்ண முடியும்? அது கேம தாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து பார்த்தாங்கன்னா, மாத்தி அப்படியே 360 டிகிரி நின்னு பேசுறானுங்க. வேற என்னங்க பண்ண முடியும்? இவ்ளோ நெகட்டிவிட்டி இருக்குங்களே வெளியேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர் முதற்கொண்டு திடீர்னு வந்து பார்க்காதவங்கலாம் ஷோஸ பார்க்காதவங்கலாம் திடீர்னு வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணி, அந்த அந்த பொண்ணோட வாழ்க்கைனாலும் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் அஸ் லைக் அ ஷோ ஓகேவா? இத விட்டு வெளிய போனா 1000 டிவி ஷோஸ் வந்து பார்வைக்கு இருக்கு. ஸோ அவங்களுடைய என்ன சொல்றது? த வே ஷி ஸ்பீக், த வே ஷி லைக் அந்த இதுவெல்லாம் வார்த்தைகள கோர்த்து பேசுறதா இருக்கட்டும் சரி, ஒரு நேட்டிவ் செட் பண்ணதா இருக்கட்டும், ஸோ அவ்வளோ அழகா செட் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து ஆ இல்ல இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி கமருதீனுக்கு வந்து இதுலருந்து வெளிய வரதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கமருதீன் வந்து கீழ படுத்து ஒரு முட்டா சரணடைஞ்சுட்டார்ல. ஸோ அதனால வந்து அவருக்கும் வந்து பெருசா இருக்காது. பட் பார்வதிக்கு தான் கொஞ்சம் நெகட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும். ஆனா பார்வதி இத வந்து சீக்கிரம் மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வெளிய போனா யார சப்போர்ட் பண்றாங்க, யார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கிளியரா தெரிய போகுதுல்ல. இன்னும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாள் 2 நாள் கூட இல்ல. இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு நைட்டோ எப்படியும் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கலர ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா கேம் விளையாடி ஆகணும்ல. இதுக்கப்புறம் என்ன கேம் பேனிக் அட்டாக் கேமா விளையாட முடியும்? இன்கேஸ் அவங்களுக்கு பேனிக் அட்டாக்கே இருந்தாலும், இவங்க அவங்கள ஹேண்டில் பண்ற விதமோ, இல்ல வந்து அவங்க ஓகே ஒரு பேனிக் அட்டாக் ஆயிட்டோம். நம்ம இதே போல வந்து பெட்லயே இருந்துடலாம். யார் பார்த்தாலும் வந்து நம்ப எதுவுமே நம்மளுக்கு போனா ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க போறது கிடையாது. ஆல்ரெடி அவங்க கேம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்க அந்த கேம் விளையாடித்தான் ஆகணும். அப்போ அவங்கள எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு தெரிய தானே போகுது. அப்போ விஜேஎஸ் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்றதும் தெரிய தானே போகுது. ஆ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரோமோ அப்பியரன்ஸ் பார்த்தா நம்பர் ஆஃப் டாஸ்க் வின்னிங் பெர்சன்டேஜ். ஸோ அத பார்த்துடலாம். ஸோ அத நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு பெரிய சார்ட் இருக்குல்ல. யாரு டாஸ்க் பார்த்துட்டு நினைக்கிறேன். சரி டெய்லி அப்டேட் பண்ணிருக்காங்க. நமக்கு தெரியும் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க, யார் ஊட்டி வச்சுருக்காங்க, யார் வந்து டீம் வச்சுருக்காங்க, நமக்கு தெரியல. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நல்லபடியான ஒரு பொண்ணுக்கு நியாயமா தெளிவானால அப்படின்னு நினைச்சிருக்கும்போது தான் அப்படியே எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்து ரீசெண்டாக ஸோ ஃபஸ்ட்டு கேமரா லேப்டாப் நான் டவுன் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டார்ட் பண்ண போய் ஸ்டார்ட் ஸோ ஸோ இந்த அஸ்வினுக்கு ஸோ இந்த பொண்ணுக்கும் இதே ரிப்பீட்டட் டாஸ்க் லாஸ்ட் டாஸ்க்ல ஒன்றும் இல்லை சும்மா ஸோ டாஸ்கிங் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஸோ டாஸ்கிங் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தோம்னா வச்சிருக்கோம் ஓவரால் வந்து எவ்வளோ டாஸ்க் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பார்க்க முடியும் ஸோ லாஸ்ட் டாஸ்கில் தான் வந்து ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு காட்ட வேண்டியதாக இருக்குது இந்த கம்பேர் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல இதில் வந்து விஜேஎஸ் இப்போ இருக்க மற்ற கண்டஸ்டன்ட் நம்ம இது பண்ணிடலாமே நம்மளுடைய விக்கல் சம்பார் இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் சபரி கானா வினோத் அண்டு சபரி சாண்ட்ரா அண்டு திவ்யா அண்டு கமருதீன் கூட இருக்கணும் இப்போ தான் வெளியே போனாங்க அதுக்கப்புறம் சபரினால ஸோ இந்த கண்டஸ்டன்ட் இப்போ இருக்கிறது ஸோ இது உங்களுக்கு சொல்லும் யார் யார் எவ்வளோ டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எவ்வளோ டாஸ்கில் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது பார்வதி வந்து சரியாகவே இந்த ஷோவில் கான்ட்ரிபியூட் பண்ணல யாருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிக்கலை பிக் பாஸ் மதிக்கலை எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் நம்பிடாதீங்க அவங்க உண்மையிலேயே வந்து நிறைய டாஸ்கில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து நின்று அவங்க வேலையும் செஞ்சுருக்காங்க ஸோ குக்கிங் டீமில் 2 முறை வந்துருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறது எனக்கு தெரியும்
குக்கிங் டீமில் எத்தனை முறை இருந்திருக்காங்க பார்வதி. ஸோ பார்வதி மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் 2 டைம்ஸ் இருந்திருக்காங்க விஜய் பார்வதி, 2 டைம்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் விஜய் பார்வதி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாமினேஷன். எவ்வளோ முறை இவங்க நாமினேட் ஆகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் நாமினேட் ஆகிறாங்க. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நாமினேஷன்ஸ் இன் பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதின்ற பெஸ்ட்டு பெர்ஃபார்மரில் விஜய் பார்வதி ஒரே ஒரு முறை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கல. அதில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கிடச்சிருக்கு எக்ஸப்ட் பார்வதி. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, பார்வதிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றது சுத்தமாக கிடைக்கல. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க 0வாக இருக்குல்ல. இங்கே வந்து சாண்டாவுக்கு ஒரு முறை கிடச்சிருக்கு, இங்கே திவ்யாவுக்கு கூட 2 முறை கிடச்சிருக்கு நாமினேஷன் ஃப்ரீ. பட் அமித்துக்கு 2 முறை கிடச்சிருக்கு. பட் விஜய் பார்வதிக்கு வந்து ஒரே ஒரு முறை கூட தான் நாமினேஷன் ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு கிடைக்கிறது. ஸோ அப்படின்னா என்னத்துனாக்கா, ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு அந்த இடத்த தான் வந்து இங்கே இவர் பிக் பண்ணியிருக்காரு, கம்பெனி பிக் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலியில் வந்து விஜய் பார்வதி அவர்கள் 3rd பொசிஷனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரோரா, 2வது சுபிக்ஷன், 3வது வந்து விஜய் பார்வதி. என்ன நினச்சேன்னா எல்லாருமே வந்து விஜய் பார்வதி சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நானே என்ன நினச்சேனாக்கா எப்படியோ லாஸ்ட்டு செகண்டோ லாஸ்ட்டு தேர்டில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு நினச்சேன். பட் ஷீ டிட் ரியலி குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவேன். எக்ஸப்ட் அந்த புஷிங் பண்ணது தவிர டிடிஎஃப் டாஸ்க்லேயும் அவங்க வந்து நிறைய நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேப்டன்ஷி இதில் வந்து ஆப்வியஸாக அவங்க வந்து எதுவுமே இல்லை. 2 முறை கேப்டன்சி டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெண்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லா ட்ரெண்டிங்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இன்க்ளூடிங் டுடே. லைக் இது வரைக்கும் நம்ம ப்ரோமோஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து விஜய் பார்வதி வந்து எவ்வளோ டைம்ஸ் ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணியிருக்கோம். இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 டாஸ்க் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாம் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் ஒரு கேள்வினா நீங்கள் கேளுங்க. பிசி வீடியோ மதன் கௌரி, ஓகே நான் பார்க்குறேன், இன்னும் பார்க்கணும். மதன் கௌரி இப்போ தெரியலைங்க அவர் எந்த அளவுக்கு பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஷோஸு. பட் நான் பார்த்துட்டு வரேனே. ஆனால் நான் எதுக்கு வந்து நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் ஷீஸ் அ கண்டென்ட் மேக்கர் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. டேட்டாஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்துட்டு இங்கே அப்டேட் பண்ணுறோம். அப்போ தெரியல எந்த கண்டஸ்டன்ட் வந்து இந்த இதுக்காக உழைக்கிறாங்க உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக தெரியல. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ அப்படி பார்த்தாக்கா கண்டிப்பாக இந்த ஷோக்காக அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது யாரில், கண்டிப்பாக பார்வதி தான். ஸோ பார்வதிக்கு அப்புறம் வந்து நம்ம விக்ரம் சார் மீதி கண்டஸ்டன்ட் எஸ்பெஷலி அரோராவுக்கு நான் ஓரளவுக்கு சொல்லுவேன். அரோரா வந்து ஃபஸ்ட்டு 5 வீக்ஸ் வெளியாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ அவங்க பார்த்து ஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்று சபரி மாதிரி இருந்துடணும், சீக்கிரம் வந்து மேலே போயிடலாம். நெக்ஸ்ட்டு விக்ரம்ஸு அட்லீஸ்ட் இங்கே 2 பேருமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இவங்க இருந்தாங்கல்ல நம்மளுடைய அரோரா மாதிரியான இருந்துருங்க. அப்போ தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். அதை விட்டு இது யாருமே நான் வந்து உடைக்கிறேன் உடைக்கிறது அதெல்லாம் செகண்டரி, 3rd, 4th அந்த லெவலில் போயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இவங்க கேரக்டரை நீங்கள் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த பர்டிகுலர் டிவி ஷோ வந்து எடுத்துங்க. அதை எடுத்துங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நான் உழைக்கிறேன், நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், என்கிட்ட வந்து பயங்கரமான திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிங்க அப்படின்னாக்கா திறமையை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. திறமையை யூஸ் பண்ணி முடித்தோடனே தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டு அடுத்த கண்டஸ்டன்ட்டையோ அடுத்த பர்டிகுலர் இதுவும் நம்ம இது பண்ணோம். ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கெரியரோட எண்ட்லேயோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, இந்த பொண்ணு கொஞ்சம் உஷாராக இருந்துருங்க. அதான் நான் சொல்லுவேன், காலேஜ் கொஞ்சம் உஷாராக இருந்துருங்க. நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டோம், கண்டிப்பாக நம்ம இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ண விஷயங்கள் தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். மதன் கௌரி டெல்ஸ் பிக் பாஸ் பிஹேவியர் ப்ரோஸ் செமையாக சொன்னாங்க. ஓகே நான் பார்க்குறேன். ரியலி மதன் கௌரி அப்படியெல்லாம் பேசுனாரா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மதன் கௌரி எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆளுங்க தான் சப்போர்ட் பண்ணுவார். பரவாயில்ல, மதன் கௌரி அந்தளவுக்கு பேசிட்டுருக்காருன்னா உண்மையே நல்லா இருக்காரு. நான் மதன் கௌரியோட சில வீடியோஸ் பார்த்துருக்கேன் நான். பட் மோரலெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
அதிகாரத்துக்கு எந்த பக்கம் இருக்கோ, யார் என்ன பண்ணுறானோ அதை மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பேசுவார். ஸோ அதனால் வந்து அவர் வீடியோவை நான் இன்னும் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, எனக்கு மட்டும் சாண்ட்ரா பண்ணுறது ட்ராமா மாதிரி இருக்குது, இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் தோணுதா, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ சபரி சபரி வந்து பார்வை அடிக்கும்போது நம்ம ரெக்கார்டு கேட்டுருந்தோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், விஜேஎஸ் அந்த கண் அடிப்பட்டது வந்து தெரியாம அடிப்பட்டது, டாஸ்க்கு கண் அடிப்பட்டது. ஸோ அதை விட்டுட்டாரு. அதை விட்டுட்டு சில பேர் வந்து ஷூ ஏன் போட்டு வரல அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு விக்ரம் வந்து அந்த பொண்ணை அடி மேன் ஹேண்டிங் பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு சொன்னதையும் அதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து டாஸ்க்கை வந்து டாஸ்க்கை தான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அங்கேயே செட் பண்ணியிருந்தார். சரியா, அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இங்கே செட் பண்ணிவிட்டு ஒரு புஷ்ஷிங்காக, ஓகே அது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாங்க, நம்ம அதை சொல்ல முடியாது, மெடிக்கல் கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அட்டாக்கு, பேனிக் அட்டாக்கு எல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வருது. இப்போ அதெல்லாம் 30+ அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பேசிட்டே இருந்திருக்காரு. ஃபைன், அதாவது கடன் கொடுத்துட்டு கடன் வாங்க போகும்போது பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அட்டாக் வந்து இறந்துட்டுருக்காரு. ஸோ அது போல் விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஓகே இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நான் வரலை. பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது வந்து கம்பெனிக்கு போகும்போது அவங்க பயந்து ஓடுனதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க யாருமே உள்ளே அலோவ் பண்ண மாதிரி, அதாவது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா, இன்கேஸ் அவங்கள உள்ளே அலோவ் பண்ணாக்கா நான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி மன்னிப்பு கேட்டு அது டைல்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் சஸ்டெயின் பண்ணும். இது வந்து வெள்ளிக்கிழமை நடக்குது, உடனே சனிக்கிழமை வந்து இது பேசப்படுற நேரத்தில் வந்து இதை அப்படியே ஹோல்ட் பண்ணால் தான் அதிலிருந்து ஒரு இதுவை அவங்க எடுக்க முடியும். சரியா, நம்மளே அதான் நினச்சோம். இப்போ வந்து இந்த கம்ருதீன் பார்வதியை கோவத்தில் வந்து அந்த பேஸ்கெட் பாலை இடிக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், பார்வதி மறுபடியும் கம்ருதீன் கிட்ட பேசக்கூடாது, இது அப்படியே ஹோல்ட் பண்ணணும், சாட்டர்டே எபிசோடில் வந்து அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசித்தோம். ஸோ அது போல் நம்ம யோசித்தோம். ஆனால் பார்வதி அதை பண்ணல. ஏன்னா பார்வதிக்கு வந்து என்னன்னு தெரியல சொல்கிற லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அந்த ஃபீலிங்ஸில் பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஓகே தட்ஸ் ஓகே, எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஷோவோட எனக்கு வந்து பர்சனல் லைஃப் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் எடுத்து அதை வந்து டீஎஸ்கலேட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா அதை வந்து பேச்சே வரல. ஸோ ஒரு ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை வந்து சின்ன கோடு ஆகணும் அப்படின்னா அதோட பெரிய கோடு பக்கத்தில் போட்டால் உண்டு அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்டிகுலர் கண்டென்ட் எல்லாம். அந்த கண்டென்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப பயந்துருந்தார். நைட்டெல்லாம் போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஓகே பண்ணார். அதுக்கப்புறம் சின்ன டாஸ்க், இந்த கார் டாஸ்க் வந்து 2 பேருமே வந்து அந்த ஷோவோட டைமென்ஷனே சுத்தமாக மாறி 360 டிகிரியில் ஆகிட்டு இது போல் வெளியே போயிட்டார். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக் வந்து என்ன சொல்ல வந்தேனே மாதிரி பாருங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து அடி அவங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணாங்க, அவங்க உள்ளவே வரவிடவில்லை. ஸோ அதை வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற விதமாக தான் இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே பேனிக் அட்டாக் வந்திருக்கு. பேனிக் அட்டாக் வந்தாக்கா சில பேர் வந்து ஃபேஸ்லாம் பேசிட்டுருக்காங்கனாக்கா, இப்போ பேனிக் அட்டாக் வந்தால் அவங்க கிட்டவே போக முடியாது, இப்போ தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது உண்மையாக இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை வந்து எந்த ஒரு இதுவும் நான் குத்தலை, முத்திரையும் குத்தலை. அப்படி பேனிக் அட்டாக் வந்திருக்குனாக்கா வாட் இஸ் அ சப்சிக்வெண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து இந்த பர்டிகுலர் டாக்ஸிக்கான என்வரன்மெண்ட்டில் இருக்குது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அவனை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பிக் பாஸ் டீம் எப்படி டேக் அப் பண்ணிக்கிறது, மறுபடியும் எப்படி உள்ளே விட்டாங்க அப்படின்னு தான் நான் மறுபடியும் கேட்குறேன். ஸோ இது போல் விஷயங்கள் பிக் பாஸ் நடக்கிறதோ, பிக் பாஸ் நம்மளுக்கு வேணால் புதுசாகலாம், நான் இந்தியில் வந்து நடந்திருக்குன்னா இந்த சீசன் நடந்திருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து அடிபட்டு வெளியே போயிட்டு ஒரு 3 நாள் 10 மணிக்கு உள்ளே வந்தார். தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அப்படி பண்ணியிருந்தாக்கா ஓகே, அவங்களுக்கு உண்மையாக அடிபட்டுக்குன்னு தான் நம்ம நினைப்போம். ஒரு 2 நாள் பொறுத்து ஒரு கூப்பிட்டுங்க, 2 நாள் பெட் ரெஸ்ட் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், 3 நாள் இன்வைட் பண்ணி வைங்க. சரி, ஓகேங்க, எப்படியோ கொண்டு வந்து விட்டீங்க, அவங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, பேங்க் நம்ம டாக்டர் கிடையாது, நம்ம வந்து இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தில் இப்போ கண்டஸ்டண்ட் அவங்ககிட்ட எப்படி ட்ரீட் பண்ணணும், அதுதான் வந்து நான் வந்து அடுத்த 2 வாரம் இந்த பிக் பாஸ் ஷோவை இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட அதிகமாக பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த பேனிக் அட்டாக் ஆன பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது போல் டாக்ஸிக்கான என்வரன்மெண்ட்டில் அப்படின்னு தான் நான் வந்து கற்றுக்க போகிறேன். நீங்களும் கற்றுங்க, நீங்களும் ஷோ பாருங்கள், நீங்களும் ஷோ பார்த்தீங்கன்னா இது கற்றுக்குவீங்க.
நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் இப்படி அடாப்ட் ஆகுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட அப்படின்றதும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்ஸிக் என்வரன்மெண்ட்டோட கற்றுதை விட இவங்க எப்படி இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேனிக் அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட் வந்து இன்னும் 2 வாரங்களை எப்படி கடத்துறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு பிரியாரிட்டி தந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்களும் அப்படி பாருங்கள். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள ஓட் என்ன பண்ணுறது? ஓகே, சரி. நம்ம என்ன சொல்கிறது பாரு, இப்போது ஒரு கண்டஸ்ட் நீங்கள் உழைக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் போய் உழைக்கிறீங்க, அவங்க நம்மளுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க தான் உழைக்கிறீங்க. உழைச்சி முடிச்ச உடனே எல்லா வேலையும் வாங்கிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாக்கா உங்களுக்கு எப்படி ஓகேவா ப்ரோ அப்படின்னு கேட்குறேன். சூர்யாவா இது? சூர்யா தான். நீங்கள் நினச்சிங்க அது ஓகேனாக்கா அது ஓகே தான். உங்களுக்கு ஓகேனா இன்னும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அது போல் ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். பட் நான் இப்போ நம்ம பாரு விஷயத்துக்கு இல்லை அப்படி ஏன் பாருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு ஏதாச்சும் தப்பாக அப்யூசிவாக ஏதாச்சும் வேர்ட்ஸ் பேசிச்சா, இல்லை யாரையான பர்சனலில் அவங்கள வந்துச்சா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃப்சிஎல்லாம் பார்வதி கிட்ட பேசும்போது ரொம்ப அப்யூசிவாக பேசும். நீங்கள் இப்படி தானே இருக்கீங்க, நீங்கள் லவ் கண்டை தானே மேக் பண்ணுறீங்க அப்படி இப்படி. ஆனால் அதே கண்டென்ட் வந்து எஃப்சிஏ பண்ணியிருக்கான் உள்ள. ஆனால் அது திருப்பி பேசுறதுக்கு பார்வதிக்கு எவ்வளோ நேரமாக இருக்கும். ஆனால் பார்வதி ஏன் அதை பேசலை? ஏன்னா அதை பேசுனாக்கா இன்னும் ஒரு 2 பொண்ணுங்க அஃபெக்ட் ஆகும். இவனை பேசுகிறன்ற பேரில் அந்த 2 பொண்ணுங்களை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தினால்தான் பார்வதி அது போல் விஷயத்தை அது கத்தும். ஒன்று கத்தும், ஆணு கத்தும், வேலை செய்யாது, ஒடுக்கு பொண்ணும் ஓகே. ஆனால் இது போல் ஒருத்தர் டேமேஜ் பண்ணுறது, அதாவது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா கேரக்டர் அசசினேஷன் பண்ணுறது, இல்லை அவங்க வந்து அவங்க தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் வந்து அந்த பொண்ணு பண்ணாது. மேபி பண்ணியிருந்துருக்கலாங்க. ஆனால் என் கண்ணுக்கு வந்தோ இல்லை இந்த 1 ஹவர் எபிசோடில் அதை போட்டு தொலைக்கல. மேபி அது லைவ்ல இருந்தேன்னா வந்திருக்கும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்குறேன். கேமை அக்ரெசிவாக விளையாடுது, எஸ். அது மூலமாக கண்டென்ட் வருது, அது மூலமாக கற்றுது, அது வந்து ஒரு ப்ளே பண்ணுது, டாஸ்க்கு வந்து சரியாக பண்ண மாட்டேங்குது, அதுக்கப்புறம் அது பண்ணுது, அது பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து கேமாக பார்க்குறது, கண்டென்ட்டாக பார்க்குறது. அதான் விஜய் சேதுபதி சொன்னார்ல, நீங்கள் மைக் போடாதே ஒரு கண்டென்ட்டை தானே பார்க்குறீங்க, வேலை செய்யாமல் இருக்கிறது கண்டென்ட் தானே பார்க்குறீங்க. நம்ம என்ன பண்ணோம், சாண்ட்ரா வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கொண்டாடணும்ல. ஏன் கொண்டாடணும்? ஏன்னா டாஸ்க் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. கொண்டாடணுமா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போகாமல் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு விக்ரம் வந்து மேனேஜராக நின்று பண்ணப்போ அங்கே கீழே உட்காந்து பிறகு இந்த நம்ம என்ஜாய் தானே பண்ணணும். அவங்கள உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோமா என்ன? இல்லையே. ஓகே, அவங்க வந்து கேம் பிளே பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், பார் இஸ் அ ரியல். ஆமாங்க, ரியல் பாரு ஒன்லி டேக்ஸ் திஸ் ஷோ அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம், அதுதான் நான் சொல்லுவேன். பார்வதி இவ்வளோ நாள் வந்து உழைச்சதுக்கு அவங்க பரிகாரமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வெளியேன்னு சொல்லுங்க. பர்சனலாக வந்து அது வந்து வெளியே வரத்துக்கு யாருன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் அவங்க இன்னும் அந்த அளவுக்கு வந்து அதை என்ன சொல்கிறது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கணும்னு தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க வந்து உழைச்சிருக்காங்க இந்த கேமில். உழைச்சது வந்து அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிருக்கு, அப்பட்டமா நான் ரெகனைஸ் பண்ணிக்காங்க. பிஆர் அப்படின்ற பேரில் வந்து சில பேர் வந்து அவங்க கண்டஸ்டன்ட் ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் வந்து ஸ்கேண்ட்ரா வந்து சாரி அதுவே வருது, சாண்ட்ரா வந்து ஸ்கேண்ட்ரான்னு சொல்லுதோ, இங்கே வந்து பார்வதியை பீட அப்படின்னு சொல்லுதோ, கமருதீன் வந்து மக்குருதின்னு சொல்லுதோ, அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டப்பேர் இருக்கும். அதை வந்து ஆப்போசிட் பிஆர்ன்ற பேரில் நம்ம சொல்லி தான் செய்வாங்க. அந்த வேலையினால தான் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. மற்றபடி பார்வதி வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஷீ நோஸ் வாட் ஷீ சப்போஸ் டு சே அண்ட் ஷீ நோஸ் வாட் ஷீ சப்போஸ் டு டூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி நீங்கள் பாருங்கள். தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் ஃபார் த டீ. வேறு ஏதாச்சும் கொஷின் தான் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. நம்மக்கிட்ட டேட்டாஸ் இருக்குது, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தாலும் நீங்கள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து இல்லை ஆண்ட்ராய்டு இருந்தாலும் ஆண்ட்ராய்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். லிங்க்கும் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 லிங்க்ஸ் இருக்குல்ல, iOS and ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரிவ்யூஸ் போடுங்க. கர்மஸ் பூமரிங் லேட்டஸ்ட் சி ஆல் கர்மல் மிஸ்டேக்ஸ்.
அதான் எனக்கு அதுதான் நானும் பார்க்கறதுக்கு விரும்புகிறேன். சாண்ட்ரா வந்து நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து என்ன கேம் ப்ளே பண்ண போகிறாங்க, யாரையுமே வந்து சத்தமாக பேச விடாமல் சைலண்ட் மோடில் போக போகிறாங்களா, இல்லை இவங்க சைலண்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படி கேம் விளையாட போகிறாங்களா அப்படின்னா எனக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறேன். பிக் பாஸ் டீம் வந்து அவங்க எப்படி டேக் அப் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா வந்து இதோட கடந்து போகிறதில்ல, இது லாஸ்ட் நாள் கிடையாதுல்ல, ரைட்டா? ஸோ இதோட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு இருந்து 2 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்கேன். ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்குறது ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சம்பவம் வந்து விஜய் சேதுபதி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவர் பண்ண ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக பார்க்கணும். தட்ஸ் இட். ஸோ உங்ககிட்ட எதனா மெட்ரிக்ஸ் வேணும்னா கேளுங்க. I'll try to answer US fine. Let's have 2 to 3 minutes more. இந்த 2 or 3 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கேள்வி போஸ்ட் பண்ணுங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ரேப்பிட் அப் நீங்களும் போய் தூங்கணும்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பகல் தான், பட் அப்படியே தெரியுது இல்லை வெளிச்சம், எனக்கு வெளியிருந்து வர வெளிச்சம் தான். இட்ஸ் அப் டு யூ கைஸ். ஓகே, ஸோ ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? தேங்க்யூ ராம்குமார், தேங்க்யூ பிரியா. அண்ட் அதுக்கப்புறம் சூர்யா ப்ரோ ஒன்று போயிட்டாரா? ஓகே, இதோ ஒன்று மெசேஜ் ரீட்ரேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கணும். மற்றபடி ஐ திங்க் லாஸ்ட் ஆமாம் ப்ரோ, சாரி. இட் வாஸ் ஹேப்பன். அது வந்து இந்த பக்கம் கேமரா வச்சுருந்தேன், லேப்டாப் கீழே வச்சுருந்தேன், அந்த ஒரு விஷயம். சாரி, அது வந்து எடிட்டிங்கில் போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே, தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டுடே கைஸ். ஓகே, ஒரு 90 days இருந்துருக்காங்க பார்வதியார்கள். இன்னும் ஒரு 10 நாள் இருந்து தான். பட் ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். வில் see you tomorrow. ஓகே, இங்கே இருக்கா எனி எக்ஸ் கண்டஸ்டன்ட் சப்போர்ட் ஃபார் நியூ இயர்ஸ்? பாருக்கு வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டில் வந்து ஆல்ரெடி இவங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியானா அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க 2 பேருக்கும் வாய்ஸ் வந்து என்ன சொல்கிறது, மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்கள அடித்து உட்கார வச்சவங்க தான் நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்வதி வந்து ஷி கேன் ஏபிள் டு ஹேண்டில் ஹர் ஓன் திங்ஸ் பை ஹர் செல்ஃப். அப்படிங்கும்போது இவங்க எக்ஸ் கண்டஸ்டண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் டன். ஏங்க ஸ்பேஸில் போட்டோ இது வரைக்கும் பார்வதியை பற்றி பேசுனீங்களே, ஸ்பேஸில் வந்து ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நாள். அப்படிங்கும்போது ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனல் தான் உட்காந்து நான் வேறு ஆப்லலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லோரும் டவுன்லோட் பண்ண வச்சுட்டு நான் வந்து ஆப்போசிட்டாக ரிவ்யூ போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கே வந்து எங்கள் வீட்டில் திட்டுங்க, நான் பிஸ்னஸாக பாரு, எல்லாம் ஒரு ஃப்ளோவில் போகும்போது நீ எதுக்கு ஆப்போசிட் ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், நீ சாதாரணமாக ரிவ்யூ பண்ணாலும் பரவாயில்ல, ஆப் வேறு வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் சரி, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பேசி ஆகணும்ல. ஸோ இது ஒரு நாள் பேசணும் கட்டியும் அதுக்கப்புறம் வந்து கலந்து போயிட்டு வேண்டியதான். கேம் இஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சின்ன லெவல்லே ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ, நம்மள யூடியூப்லேயும் சரி ட்விட்டர்லையும் சரி அந்த சின்ன ரிஸ்கே எடுக்க பயப்படுறவங்க வந்து எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்படின்னும் போது எக்ஸ் கண்டஸ்டண்ட் வந்து இப்போ தான் அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து எப்படி அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாட் யூ திங்க் அபௌட் அவர் கிரேட் ஆக்டர் விக்ரம்? ஏங்க அவங்களாம் அதான் அப்படி தாங்க இருக்கணும். உண்மையிலே விக்ரம் தான் இருக்கணும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, விக்ரம் தான் இருக்கணும். அப்படி தான் இருந்தால் தான் உங்களால் சர்வை பண்ணவே முடியும். இல்லைங்க, நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் பார்வதி மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா உழைப்பு ஓட்டலாம், நல்லா உழைப்பு வாங்கிக்குவாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பொதுமே கிடையாது. எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா விக்ரமை பார்த்து கற்றுங்க. சபரியை வந்து பார்த்து கற்றுக்கிங்கன்னா இன்னும் சூப்பர். சபரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமேட். வேலையே செய்ய தேவையில்லை, ஆமாம் சாமி போட்டு நீங்கள் ஃபைனல் இயர்லையும் போயிடலாம். அப்படிதான் இருக்கணுங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கணும். விக்ரம் மாதிரியும் சபரி மாதிரியும் அதுதான். அப்படி இருக்க முடியல அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் நீங்கள் அரோரா மாதிரியும் சுபிக்ஷா மாதிரியும் கூட இருந்துட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பாரிஸ் ஸ்பாயில்டு சர்வைவர் ஷோஸ் அதை நான் பார்க்கலைங்க. அதனால வந்து சர்வைவர் ஷோன்னா நம்புது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸ்பாயில்டு குக் வித் கோமாளி ஷோ அப்படின்னு தெரியல. நான் பார்க்கறதில்ல. நான் ஸ்பாயில்டு பிக் பாஸ் இதே பார்க்குறேன். சர்வைவர் ஷோஸில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அது தட் ஷோ அந்த கோமாளியும் நான் பார்த்தது இல்லை. பட் பிக் பாஸ் ஷோ நான் பார்த்து முக்கியமான ரீசன் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் த மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுங்கள. ஸோ ஆஃப்ரிக்கான மெட்ரிக்ஸ் வேணும். அதனால் வந்து நான் சின்சியராக தான் பார்த்து அப்டேட் பண்ணி இன்ன வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஷீ இஸ் த பெஸ்ட் இந்த ஷோ. ஷீ இஸ் த ஷோ ரன்னருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து சொல்லிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஷீ ஓன்ஸ் த ஷோ. அதை வந்து நான் சொல்லி தவிர விஜயலட்சுமி வந்தவங்கள அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஷீ இஸ் த ஒன். ஷீ இஸ் த ஷோ ரன்னர். நீங்கள் நாளைக்கு பார்க்க தானே போகிறீங்க. நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்துட்டுருவீங்க. லைவ் தான். நான் வந்து லைவ் பார்க்க மாட்டேன். ஒரு விஷயம் 1 hour ஷோ தான் பார்க்க போகிறேன். அப்படின்னு பார்த்து நீங்கள் லைவில் பார்க்குறது வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வேறு எதனா ஒரு பாட்டு போட்டு ஜாலியாக வந்து பார்த்துட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நாலுந்து ஷோ வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே இந்த 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 சொன்னீங்கன்னா ஸ்பாயில் த சர்வைவர் ஷோ. செகண்ட் இந்த டாஸ்க் யார் ஸ்பாயில் பண்ணது? இப்போ நிறைய டாஸ்க் வந்தது இல்லை. யார் குரூப்பாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். விக்ரம் தானே. இது யாருக்கு சொல்ல மாட்டேங்க. போன இந்த 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 இது விடுங்க. போன சீசன் ஒன்று இல்லை. போன சீசனில் வந்து எப்படி பண்ணாங்க டாஸ்க்கு? போன சீசன் டாஸ்க் வின்னர் யார்? மற்றவங்க டாஸ்க் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அது தெரியல உங்களுக்கு. போன சீசனில் வந்து டாஸ்க்காக விளையாடாமல் இது போல் குரூப் சேர்த்து விளையாடுறது யார்? முத்துக்குமரன். நான் டிடிஎஃப் டாஸ்க் வின் பண்ணது யார்? நம்ம ரயன். தெரியல. ரயன் வந்து முத்துக்குமரன் கம்பேர் பண்ணும்போது டாஸ்க் வந்து இண்டிவிஜுவலாக என்ன ஆடினாரு. என்ன ரயனை நீங்கள் நான் அப்ரிஷியேட் பண்ணி தள்ளிட்டீங்க இன்னும் இல்லை. ஸோ இங்கேயும் பார்வதி வந்து வீடியோ அப்போஸ் பண்ணும்போது தான் சொல்கிறேன். ஏங்க இங்கே இந்த டேட்டா பாருங்க. நீங்கள் இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது ஒன்று இருக்குல்ல, இந்த நாமினேஷனுக்கு டிக்கெட் பாருங்கள். எத்தனை முறை அவன் வாங்கியிருக்கான் பாருங்க. கனி பாருங்க 3 முறை வாங்கியிருக்காங்க. எஃப்ஜே 2 முறை, ஆதிரி 2 முறை, வியானா 2 முறை, சுபிக்ஷா 2 முறை, பிரஜின் வந்து 2 முறை, திவ்யா 2 முறை. நேற்று அந்த திவ்யா அமித் வந்து 2 முறை நாமினேஷன் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பாருங்க 13 வாரம் இருந்தது. ஒன்றும் கிடைக்கல. ஜீரோ நாமினேஷன் புரியுது பாஸ். அட்லீஸ்ட் ஒரு விஷயம் ஒன்று கொண்டாடணுன்னாக்க அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாச்சும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு முறை கொடுத்துருக்காங்க. அதே நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஷோவோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார்? கனி. அவங்க தங்கச்சியை வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, ஏமா நீ 1 hour ஷோலே வரலுமா, நீ எங்கே இருக்குன்னு தெரிலுமா அப்படின்னு சொல்லிட்டு. சபரி வந்து 2 முறை பெஸ்ட் பெர்ஃபார்மராக அவ்வளோ இருக்காரு. 1 hour ஷோவில் சபரி பார்க்கவே முடியாது. நீங்கள் எந்த ஒரு எபிசோடு சபரி ஏதோ 1 2 அந்த பேக்ரவுண்டு டேய் அமைதியாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இதுதான் பார்க்க முடியும். அப்படி சபரியோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த 1 hour ஷோ இப்போ ரீசெண்டாக இந்த ஷோ விட்டுங்க. இந்த 2 நாளைக்கு இதுக்கு முன்னாடி சொல்லுங்க இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கமருதனுக்கு 2 முறை, பிரஜனுக்கு 2 முறை பெஸ்ட் பாருங்க. நீங்கள் தான் பாருங்க. எல்லாம் டேட்டாஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் குக் பண்ண டேட்டா இருக்குது. எல்லாமே வந்து ஷோ பார்த்துட்டு அப்டேட் பண்ண டேட்டா. நீங்கள் என்ன காசு வெரிஃபை பண்ணுங்க. நான் சேலஞ்சு கூட பண்ணுறது ஏதாவது தப்பாக அந்த ப்ரோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை வந்து கமெண்ட்லேயே இங்கே கழுவி விட்டுங்க. இதில் வந்து ட்விட்டர்லேயும் பூபாலண்டியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் அங்கேயும் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த டேட்டா தப்பாக இருக்குது, நீங்கள் தப்பாக சொல்லுங்கள், மேனிபுலேட் பண்ணுறேன். இது வந்து மேனிபுலேட் பண்ணுற டேட்டாஸ் கிடையாது. ஒரிஜினலாக டிவி என்ன டெலிகாஸ்ட் பண்ணிச்சோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா கானா வீடியோ 4 முறை குத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு மட்டும் விஜய் பார்வதி 2 முறை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. 2 முறை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர். எஃப்ஜே வந்து 3 முறை, சாண்டா வந்து 3 முறை ஒஸ்ட் பெர்ஃபார்மர். குக்கிங் டீமில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். குக்கிங் டீம் வந்து 4 டைம்ஸ் இருந்திருக்கா. கனி வந்து 7 டைம்ஸ். அப்புறம் சாண்டா கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் நடந்தது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பாராட்டலாம். சூப்பர் டீலக்ஸ் விஜயே பார்வதி ஒரே ஒரு முறை தான் உட்காந்துச்சுப்பான். ரம்யா வந்து உலகமே சூப்பர் டீலக்ஸ். ரம்யா கானா வினோத் 4 முறை சூப்பர் டீலக்ஸ். வாட்டம்ல 3 முறை, சுபிக்ஷா 3 முறை, எஃப்ஜே 2 முறை, சபரி 2 முறை. இதுதான் ஒரு பெஸ்ட்டு. அதாவது ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தன் சும்மா ஒருத்தன் அப்படி சொல்கிறாங்க. அது பழமொழி இருக்குது. அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே
அப்படி பண்ணதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ஜி ஜி ஜிஸ் அது நாங்க இஷ்யூ எனக்கே மறந்துடுச்சு. அவருக்கு மறந்துட்டு அவர் வந்து அட்ரஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒண்ணு வியாழக்கிழமை நடக்கணும், இல்ல வெள்ளிக்கிழமை எபிசோட் நடக்கணும். அதுதாங்க அவர் அட்ரஸ் பண்ணுவாரு. மத்தபடியெல்லாம் வந்து 2 வாரத்துக்கு அதாவது சாட்டர்டே, சண்டே நம்ம இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரு. எனக்கே அவங்க 2 பேருக்கும் என்ன இஷ்யூன்னு தெரியல. அங்கங்க அவர் அட்ரஸ் பண்ணிப்பாரு. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிப்பாரு. நாளைக்கு வருவாரு டிடிஎஃப் டாஸ்க்கு வந்து அவார்டு கொடுப்பாரு. அதோட வந்து யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் உங்கள் கேம் பிளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா வந்து வீக் 13 அண்ட் 14 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹோஸ்ட்டுக்கு எந்த வேலையுமே கிடையாது. கமலஹாசனே வந்து அவர் ஏதோ சொந்த கதை சொல்லி ஏதோ அட்வைஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவ் நோட்ஸ் கொடுத்து தான் அதை வந்து முடிச்சு வைப்பாரு. இந்த விஜேஎஸ்க்கு வந்து பேசுறதுக்கே தெரியல. அவருக்கு ஏதாச்சும் இது போல் கண்டென்ட் இருந்தால் தான் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் பேசுவார். அப்படின்ற மாதிரி விட்டு போயிடுவார். நீங்கள் பார்த்துருக்கீங்க லாஸ்ட்டு 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ சண்டே எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட் தான். இது 2 செக்மெண்ட் விட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்டு 2 செக்மெண்ட் தான் போட்டார். ஒரு செக்மெண்ட் விட்டு போயிட்டார். அவங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பேச்சு திறமைகள் அது பதிலாக வந்து விஜய் பார்வதியே ஹோஸ்ட்டாக போடலாம்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதிக்கிட்ட அவர் பேச மாட்டார். நான் பேச நம்ம போய் டேக்கிள் பண்ணிட்டே இருக்கோம். அதோட பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கீவேர்ட்ஸ் வச்சு இப்போ அந்த பொண்ணு ஜஸ்டிஃபை பண்ண வந்தோடனே என்ன சொல்ல வரணும்னு தெரியும் நித்து அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுக்கு தெரியுமே கல்வி வச்சு நின்று பேசி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிற ஒன்றா அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அவர் திவ்யா மேட்டர் வந்து அட்ரஸ் பண்ண வரான்னு தெரியல. ஸோ என்ன விக்ரம் அண்டு திவ்யாவுக்கு ஒன்றா இஷ்யூ இருந்தது. பேசலன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஓகே ஃப்ராடு அது. ஓகே ஓகே எங்கள் காருக்குள்ளே வச்சு என்னென்ன வார்த்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க நீங்கள் போயிட்டு அந்த ஃப்ராடுன்ற வார்த்தையில கொண்டு வரீங்க. அதெல்லாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. காருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி வேணால் அந்த அது தங்களுக்கு தெரிய வார்த்தைகளாக இருந்ததுன்னா இவங்க பேசின வார்த்தைகள் இருக்கு. அதாவது கமருதீன் பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்வதி பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திவ்யாவும் பார்வதி பேசின வார்த்தைகளாக இருக்கும். அப்போ அரோராவில் ஒரு பல பயங்கரமாக ஒரு ஆக்டிங் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஐயோ நாங்கள் தான் வந்து ஒப்பந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போக வேண்டியது தானே. 2 பேரும் போனாங்கல்ல. நீங்கள் மற்ற கண்டஸ்டன் இறங்கி போனீங்க, யாருமே போனீங்க. திவ்யா எட்டி பார்க்க வேண்டிய ஜன்னலில் போக மாட்டேன்றாங்க. ஏன் போகல? ஒரு எல்லாருக்கும் தாட்ஸ் இருக்குது. ஒருவேளை வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோ அப்படின்ற தாட்ஸ் வந்து எல்லாருக்குமே இன்டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு கண்டஸ்டன் வந்து புலி வருதுன்னா உண்மையை புலி வந்தாலும் சில பேர் என்ன பண்ணலாம், ஓகே புலி வரல போல இருக்கு, சும்மா தான் சொல்கிறாங்க பாருங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிங்க்ட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து மற்ற கண்டஸ்டன்ட் யாருமே அந்தளவுக்கு கண்டஸ்டன்ட் கொடுக்காதுக்கான காரணம். நீங்கள் வந்து சபரி அண்டு இந்த பக்கம் வந்து இவர் வந்தது வந்து ஓகே தான், அது ஒரு நல்ல விஷயம் தான். சபரி வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகேவா. சபரி வந்து டிக்கெட் டாஸ்க் வின் பண்ண தான் உள்ளே போகணும் அப்படின்றது வந்து அவனுக்கு இருந்த ஒரு நெருக்கடி தான். இல்லைன்னா வெளியே போகிற வார்த்தைகள் நெருக்கடி. அதே போல் தான் கானா வினத்தும் கூட. ஸோ கானா வினத்துக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா கானா வினத்துக்கு வந்து வெளியே ஓட்டுறது நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ அவரும் வெளியே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஜெயிச்சாலும் ஒன்று தான் தோத்தாலும் ஒன்று தான் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில். ஸோ மற்ற கண்டஸ்டன்ட் இருக்காங்க பார்த்தியா, மற்ற கண்டஸ்டன்ட் வந்து அழகாக உள்ளே சேஃபாக உட்காந்துற ஓகேடா எப்படியும் வந்து இது ஒன்று அது ஒன்று 2 கண்டஸ்டன்ட் வெளியே போயிட்டாங்க, இவங்க ஒரு 4 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஜாலியாக உட்காந்துட்டு நீங்கள் டாஸ்க்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் 6ஆம் முறை உட்காந்துருந்தாங்க. ஸோ பெருசாக அவங்கள பற்றி சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் டாஸ்க் இஷ்யூ ஆல்சோ போச்சா. காயின் டாஸ்க்கு நாங்கள் இஷ்யூ அது கேமுங்க. அது நீங்கள் காயின் டாஸ்க்கெல்லாம் கேமுங்க, அதாவது கேம். காயின் டாஸ்க்குங்க இஷ்யூ வந்துருக்கு. அது பிடிச்சி போடுறதுனா ஒரு கேம், அது ஸ்ட்ராட்டஜிங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணது வந்து விக்ரம் பிளான் பண்ணால் அது ஸ்ட்ராட்டஜி, அது கேமு, அது வந்து அவங்களுடைய யோசிக்கிற திறனை நீங்கள் மாற்றி யோசிக்கணும். என்ன அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு, பிடிச்சி கோழி நமக்கு வந்து அமைதியாக இருந்தால் நீங்கள் கண்டஸ்ட் வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். சரியா. ஸோ அதெல்லாம் நீங்கள் விக்ரம்னா நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. விக்ரம் கேள்வி கேட்டதுனால தான் வந்து எஃப்ஜே வெளியே போனார். இப்போ ஒன்று விக்ரம் நீயும் சாண்டா அப்படின்னு நீங்கள் தொடவே முடியாத ஒரு உயரத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேட்கவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து சாண்டர்ஸ் ஆக்டிங் விஜய் பார்வதி சாண்டர் இஸ் ஆக்டிங் விஜய் பார்வதி சாண்டர்ஸ் ஆக்டிங் விஜய் பார்வதி சாண்டா வந்து ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அதாங்க சொல்கிறேன். அது வந்து நம்ம மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. லெட்ஸ் சீ.
ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும்ல, அதை சஸ்டெயின் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் வந்து சில பேர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது, பேஷன் பீப்பிள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது போல் ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஏன்னா விஜேஸ் வந்து சொன்னார்ல, அவங்க பேனிக் அட்டாக்காக இருக்குது, அதனால தான் அவங்க பார்த்தோன்னே இது பண்ணுறீங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அது வந்து இருந்துச்சுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யாருக்கு போகும் அப்படின்னாக்கா, கண்டஸ்டண்ட்டுக்கு போகாது. இந்த பிக் பாஸ் டீம் ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு தான் போகும். அவங்க தான் அது வந்து ரெஸ்பான்சிபிள். ஒரு பேஷண்ட்டை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா, அதுக்கான சுச்சுவேஷன்ஸையும் அதுக்கான என்வரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை டிஸ்டர்ப் இல்லாமல் மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை வந்து பிக் பாஸ்க்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் டாஸ்க்கை வடிவமைக்க வேண்டிய கடமை வந்து பிக் பாஸ்க்கு தான் இருக்கா கண்டி. இல்லை ஒரு எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு நீங்கள் ஆடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், ஆட்டத்தில் வந்து அடித்து முடிச்சிட பேர் ஓகே இவங்க வந்து இது வந்து பேஷண்ட் அப்படின்னு சொல்லுறாங்கன்னு தெரியல. மேபி மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் வந்து முதல்ல ஷேர் பண்ணலாம் மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு, ஓகே இவங்க இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாஸ்க் விளையாடும்போது. அப்படி எப்படி இருந்தாலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிக் பாஸ் ஷோ நடத்துறவங்க தான் போகும்போது கண்டஸ்டன்ட் போவதாக தான் விஜய் பார்வதி வந்து கிளியராக சொல்கிறாங்க. ஓகே மெடிக்கல் டீம் இங்கே இருக்குது, மெடிக்கல் டீம் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து மெடிக்கல் டீம் தான் பண்ண போகுது. ஓகேவா, அது வந்து ஒன்லி ஹியூமனிட்டி இல்லை, அதுதான் வந்து ரியலும் கூடங்க. அப்படின்னா அவர் வந்து பேசிட்டு ரொம்ப அதாவது சினிமாட்டிக் எஸ்கேப் ஆகுது. ஐயோ இவ்வளோத்தோடு இவங்களை கொண்டு விட்டோம், இது வந்து இப்போ முடிஞ்சிருக்கு, நேற்று போலீஸ் எல்லாம் வந்திருக்கதா கூட சில பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, போலீஸ் வந்து செட் வேண்டி வந்திருக்காங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஓகே இது பெரிய விஷயமா போகுது, இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் தான் நிறைய பேர் உள்ள பூந்துட்டாங்க அப்படின்னும் போது இது ரொம்ப வந்து பெரிய விஷயமா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக 2 காலத்துக்கு கையில் கொடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன். நோஜி ஃபர்ஸ்ட் ஃபைட் ஆஃப்டர் கவிசி ஓகே கனி எவிக்ஷனுக்கு அப்புறம் ஓகே அது என் கூட பேச மாட்டாருன்றா ஏங்க இப்போ அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதை பற்றி அவர் பேச மாட்டார். இப்போது அவருக்கு வந்து அவருக்கு வாங்கிய ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 6% தாங்க. ஸோ 6% வச்சு கண்டிப்பாக அவரால் வந்து சப்சிக்வெண்ட் டேஸ்லாம் முன்னேறியே இருக்க முடியாது. இப்போ 2 சீட்டு காலி ஆகுதுல்ல, ஸோ அந்த சந்தோஷமே அவங்களுக்கு போகும். மற்றபடி அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து எங்கள் வீட்டிலலாம் நான் கார்த்திகை தான் இருப்பாங்க. அதுதான் சொன்னார்ல கோவிலே கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ரோட் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா, அபோவ் 6.5 அவ்வளோதான். இங்கே ஏறிச்சு, இங்கே ஒரு 15 கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சி இங்கே அவரோட சாலிடான ஓட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 6.5 6.6 அவ்வளோதான் ஓட்டு வச்சுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்போது அந்த இஷ்யூ கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எல்லாருமே ஒன்றாயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து அட்லீஸ்ட்டு நாளைக்கு அதாவது மண்டே வரைக்குமாச்சும் அங்கே வந்து இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஐஸ் பிரேக்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐஸ் பிரேக் மாதிரி ஒரு டாஸ்க்கு வச்சு அதுக்கப்புறம் அவங்க கிளியர் பண்ணி வச்சு மறுபடியும் அது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் வந்து டே 1 ஆஃப் த பிக் பாஸ் ஷோக்கே போயிடும். இதுக்கப்புறம் எவனோ வார்த்தை வரத்துக்கும் பயப்படுவான். அப்போ இதுக்கப்புறம் யார் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, கண்டிப்பாக இருக்கிற ஒரே ஒரு டார்கெட் பாயிண்ட் யாருன்னா கானா வினோத் மட்டும்தான். இப்போ கானா வினோத்தை தூக்கினா தான் ஃபர்தராக கேமில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கானா வினோத்தை எப்படி அட்டாக் பண்ணது, கானா வினோத்தை எப்படி ட்ரிகர் பண்ணது, ஏன்னா கானா வினோத் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது கானா வினோத்தை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் அவங்க எய்ம் இருக்குன்னு தவிர மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர் பண்ண மாட்டாங்க. இது வந்து அவங்க என்கரேஜாக இருக்கும். பட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விக்ரம், அதுக்கப்புறம் வந்து உள்ள திவ்யா, இன்னொருத்தர் அதாவது சபரி, இவங்க 3 பேருக்குமே இந்த 2 அரோரா, எஸ்பெஷலி அரோரா, இவங்க 4 பேருக்குமே இங்கே இந்த 2 ரெட் கார்டு எனக்கு வந்து செம்மத்தியாக ஒரு இது கொடுத்துருக்கோம், கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கோம். ஓகேடா யாரை வேணால் நம்ம வந்து அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஊதி பெருசாக்கி அவங்கள எடிட் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த இஷ்யூ கொடுத்துருக்கும். அப்படின்னும்போது நெக்ஸ்ட் அவங்க டார்கெட் பண்ணுற ஒரு ஆள் யாருனாக்கா கானா வினோதாக தான் இருக்கும் அப்படின்னு தான் என்னோட அசம்ஷன்ஸ். கண்டிப்பாக கானா வினோத்தை வந்து அப்போ சர்வை பண்ணோம், ஒழுங்காக சர்வை பண்ணால் உண்டு, இல்லைன்னா அவருக்கும் ஒரு கார்டு அடித்து பிரிண்ட் போட்டு கையில் வந்து கொடுத்து அனுப்புவார்கள். அதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பண்ணக்கூடிய ஆளுங்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆளு தான். அந்த மாதிரி திங்க் அபவுட் அரோரா கேம். அது வந்து என்ன சொல்கிறதுங்க, அரோரா கேம் வந்து அரோரா வந்து டிடிஎஃப் டாஸ்கில் தான் நல்லாவா விளையாட இருக்காது. முன்னாடி அரோரான்றதே வந்து இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் தோணும். ஸோ இதுதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ
இங்க பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து விஜய் பார்வதி அரோராவும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இருக்கு. விஜய் பார்வதி வெளிய போனாங்க, விஜய் பார்வதி வெளிய போனாங்க. பாருங்க, விஜய் பார்வதி தான் கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் நாமினேட் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்வதி இவங்கள வந்து ஒரு 6 டைம் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, விஜய் பார்வதி தான் என்ன வந்து டெஸ்பரேட்டா இருக்கா, என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல வந்து விஜய் பார்வதி ஒரு தடவை நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னாக்கா, இவங்களுக்கு ஓட்டே இருந்த இவங்களும் கல்வி சேர்த்து வச்சு ஒரு நாமினேட் பண்ணிட்டு ஒன்று ஓட்டு. ஸோ அது போல் ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடி சில ஓட்டுகள் வந்துடும், சில ஓட்டுகள் உண்மையிலேயே வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஸோ 2 பேருமே அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாக்கா, அவரோட லைக் ஸ்ரீ மஸ்ட் ஹவ் கோ லாங் டர்ம் பிஃபோர் இட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யா பட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த இன்ட்டு கொடுக்குறாங்க ஹோஸ்ட், அதை வந்து பிடிச்சிட்டு கண்டஸ்டன்ட் வந்து ஃபர்தராக அப்படியே அதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு போகணும். அந்த விஷயத்த வந்து இந்த பசங்க பண்ணுறாங்க. அது அரோராவாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்து இருந்த சுபிக்ஷாவும் சரி, அதுக்கப்புறம் இன்னொருத்தருந்தாங்கல்ல வியானாவும் சரி, இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது 2K கிட்ஸ் வந்து நல்லா அந்த அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற இன்ட்டை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு 5 வீக்ஸ் வரைக்கும் மொரலஸ் என்னடா இந்த பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரியாமல் தான் இருந்தது. அப்போ ஓரளவுக்கு வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு சூப்பராக என்ன சொல்கிறது, இப்போ வந்து டிடிஎஃப் ஃபைனல் வின் பண்ணுற அளவுக்கு வந்திருக்குன்னா பார்க்கணும். ஸோ ஓகே, இட்ஸ் எ பிளேயர். அப்படிதான் பிளேயர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள். எதுவுமே பிளான் இல்லாமல் இருந்து ஏதோ ஒரு கிளையை பிடிச்சி கொடுக்குற 1-2 கிளைகளை பிடிச்சி அப்படியே மேலே வந்துடுறாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதான் சொல்கிறேனே, சுபிக்ஷா மாதிரி இருந்துருங்க சாரி நம்ம இவங்க மாதிரி இருந்துட வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து யார் சொன்னேன், சபரி சொன்னா, 2வது வந்து விக்ரம் சொன்னா, அப்படி 2 பேரும் இல்லைன்னா என்னக்கா 3ஆவதா நீங்கள் அரோரா மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அரோரா வந்து துஷார் வந்து ஒரு முறை நாமினேட் பண்ணால், துஷாரும் இவங்க நாமினேட் பண்ணேன். இங்கே எஃப்ஜேவும் பாருங்கள், எஃப்ஜே வந்து அரோரா நாமினேட் பண்ணால், அரோராவும் எஃப்ஜேவை நாமினேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பிரவீன், இன்னும் சபரி பாருங்கள், சபரியை வந்து இவங்க ஒரு முறை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்கள சபரி வந்து ஒரு முறை நாமினேட் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா லியானா, அப்புறம் வந்து கானா வினோத், கானா வினோத் தானே இது, இந்த கானா வினோத், கானா வினோத்தை வந்து இவங்களும் நாமினேட் பண்ணு, அவங்களும் இவங்க நாமினேட் பண்ணல. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் பாருங்கள். விக்ரம் வந்து விக்ரம் வந்து இவங்களே வந்து 2 பேரும் நாமினேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க விக்ரம் நாமினேட் பண்ணல. ஸோ இந்த கேமிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தினாக்கா இவங்க டார்கெட் பண்ண ஆளுங்கள்லாம் பார்த்தா அன்னைக்கு திவ்யா இருந்த சாண்ட்ரா வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கம்ருதீன் ஒரே ஒரு முறை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, வாட்டர்மிலன், சபரியோட விஜய் பார்வதி, வாட்டர்மிலன் இவங்க 2 பேரும் தான் மாற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்களோட தமிழ் பிளேட்ஸ் ஓட்டிங் ஷேர் பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 4th வீக்கில் ரொம்ப ஹையில் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நார்மலைஸ்னாக்கா ஆல்மோஸ்ட் 7% கன்சிஸ்டண்டாக 7% வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் பிளேட்ஸை ஓட் போட்டுருக்காங்க. பட் அஃபிஷியல் ஓட்டிங் தெரியல. சரி, ஓகே, அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப இந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. புதுசாக 2K கிட்ஸ் வந்து அதை நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ அதை கற்றுக்குங்க. ஓகே, லாஸ்ட்டாக பார்வதி தான் இந்தியா ப்ராஜெக்ட் பண்ணாங்க. கம்ருதீனை ஆமாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் கம்ருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாலே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது தான். ரெட் கார்டு அவருக்கு மட்டும் இல்லை, ஓஸ்ட்டுக்கும் சேர்த்து ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ஆனால் கம்ருதீனை வந்து ஐயோ பச்சை புள்ள அப்படியே மடியில் உட்கார வச்சு பால் கொடுத்து, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இதில் கொடுப்பாங்க பால், அதுக்கப்புறம் ஊற்றி வளர்த்த மாதிரியெல்லாம் பேசிட்டுருக்காங்க. அதான் என்ன சொல்கிறது, ஏன் இந்த ஹோஸ்ட்டு அப்படி தானே சொல்லி வெளியே அனுப்புகிறாரு. நீ போய் வெளியே பாரு, அவங்க என்ன பேசியிருக்காங்க பாரு, இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுற வேலையாக இருக்குது. கண்டஸ்டன்ட் கூட இப்போ பண்ண மாட்டாங்க. நீ மட்டும் அது போல் சொல்கிறது தான், நீ கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இறங்கி பாரு இது டீல் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து என்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். என்ன இங்கே ஹோஸ்ட்டாக இருந்துட்டு அந்த கொஞ்சம் மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுவார். என்ன சொல்கிறது, அப்படிதான். அதான் நினச்சி பார்த்தேன், இவரெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு அந்த காருக்குள்ளே உட்கார வச்சு பார்வதிக்கு காசு வச்சுனான்னு வச்சுன்னா தெரியும் இந்த இவரு இந்த அளவுக்கு பேசுகிறாரு, இவரு எப்படி பாயிண்ட் வச்சு பேசுகிறாரு, இவரு எப்படி டிஃப்ரெண்ட் திங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஹோஸ்ட்மே இது போல் பண்ணி அனுப்பட்டார். பண்ணி அனுப்புந்து பார்த்துருங்க. கண்டஸ்டன் லைஃபே தொலைச்சிட்டீங்க. என்ன லைஃப் தொலைச்சிட்டீங்க, என்ன
ஏன்னா விஜய் டிவியில் இதுவே ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு என்ன ஷோன்னு ஆரம்பிச்சிங்க, ரியாலிட்டி ஷோன்னு ஆரம்பிச்சிங்க. இப்போ எங்கே கொண்டாந்து நிறுத்துவீங்க, என்டர்டைன்மெண்ட் ஷோன்னு நிறுத்துவீங்க. ரியாலிட்டி ஷோங்கிறது என்டர்டைன்மெண்ட் ஷோ. ஸோ அதுபோல் வந்து இந்த விஜய் டிவியோட அந்த பிக் பாஸ் ஷோவோட தரமே ரொம்ப குறைஞ்சி கீழே போயிட்டாங்க. இதில் வந்து இதில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணினா வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தது அவங்க, இன்னைக்கு நல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க, சம்பளம் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சம்பளத்தில் விஜய் பார்வதி ரத்தங்கள் கலந்துருக்கு. விஜய் பார்வதி எதுவும் அந்த சம்பவம் பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு எங்கே கண்டுட்டு உங்களுக்கு என்ன பேச தெரியும்? இப்போ விஜய் எஸ்ஸுக்கு என்ன பேச தெரியும் சொல்லுங்கள். லாஸ்ட்டு 2 எபிசோட் என்ன பண்ணார், என்ன பேசினார், எந்த கான்ஃபிடென்ட்டான கண்டென்ட்டு கிடையாது. அதனால் கம்முன்னு போயிட்டாருல. வெயிட்டிங் ஃபார் துஷார் பையன் என்ட்ரி அண்ட் நீட் டு சி வடிவேல் பர்ஃபார்மன்ஸ். மலையாளம் என்ன சொல்கிறது, துஷார் கடைசியில் வந்து துஷார்னு ஒரு 2 வாரம் போட தான் மிச்சம். ஓகேங்க, போய் படங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பேசி நம்ம என்ன சொல்லுது வரட்டும் பாருங்க. மேபி நாளைக்கு இல்லை நாலு நாள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸில் ஜாயின் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், ஐ திங்க் ஷீ வில் பி பேக் வெரி சூன். லைக் 1 வீக்கில் வந்து மறுபடியும் மீடியா கொடுக்குறாங்க. மறுபடியும் மற்றபடி இந்த டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார். இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம